அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரப்பி ஷ்ரஹ் லி சத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால நாம் அனைவரும் இந்த ரமலான் மாதத்துடைய 24வது நாளை அடைந்திருக்கோம். இன்னைக்கு பாவ மன்னிப்பிற்குரிய விஷயமா நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அதாவது இந்த பாவ மன்னிப்பை பொறுத்த வரைக்கும் நம்ம அனைவரும் இந்த ரமலான் மாதத்திற்கு மட்டும் உரியது அந்த மாதிரி தான் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் இல்லையா. அதாவது இந்த ரமலான் மாதத்தில் அல்லா தஆலா பாவங்களை மன்னிக்கிறான், இதில் ஸ்பெஷல் துவா சொல்லி கொடுக்குறான், ஸ்பெஷல் நைட்டு வச்சு இல்லையா. ஒவ்வொரு நாளுமே இந்த மாதத்தில் நம்ம செய்யக்கூடிய பாவ மன்னிப்பிற்கு வெயிட்டு ஜாஸ்தி தான். ஆனால் அல்லாஹ் தஆலா நம்மை ஒரு வருடமும் நீங்கள் காத்துருங்க அப்படின்னு சொல்லி இந்த பாவ மன்னிப்புடைய கதவை மற்ற நாட்கள்லாம் மூடி வச்சுட்டு ரமலான் மாதத்தில் மட்டும் திறக்கிறது இல்லை. இரவும் பகலும் எப்பவுமே நமக்கு மனிதர்களுக்கு மௌத்து வர வரைக்கும் பாவ மன்னிப்புடைய கதவு எப்படி இருக்கு, திறந்துதான் இருக்கு. ஆனா நாம என்ன பண்றது இல்லை, அதை பயன்படுத்திக்காம இருக்கோம் அல்லாஹ் நானுங்களை தவிர. இப்போ இதுல என்னன்னா, நம்ம 5 வேளையும் தொழுகிறோம். இந்த 5 வேளைகள்லையும் எவ்வளோ துவாக்களை ஓதுறோம். ஆனா இந்த துவாக்கள் எல்லாம் அர்த்தம் புரிந்து ஓதுறோமா அப்படின்னு கேட்டா இல்லை. அப்படி ஒருவேளை நம்ம இதோடைய அர்த்தம் புரிந்து ஓதி இருந்தோம்னா அல்லாஹ் தஆலா எதுக்காக இந்த துவாவை நம்ம படிக்க சொல்றோம் அப்படிங்கிறது நம்மளுக்கு புரிஞ்சிருக்கும். இன்னும் நம்ம அந்த தொழுகையில ஓர்மையா தொழுதுருப்போம். இன்னும் நம்மளுடைய பாவங்கள் என்னவா இருக்கும், மன்னிக்கப்பட்டிருக்கும். ஏன்னா இந்த தொழுகை அப்படிங்கிறதே ஒரு பாவ மன்னிப்பு துவாவோட தான் ஆரம்பிக்குது. அதே மாதிரி பாவ மன்னிப்பு துவாவோட தான் முடியுது. இப்போ நம்ம முடிகிற பாவ மன்னிப்பு துவாவை ஏற்கனவே பார்த்துட்டோம் இல்லையா. அல்லாஹும்ம இன்னி ஸலம்து நஃப்ஸி துல்மன் கதீரா, அந்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொன்ன அந்த துவாவை நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ அந்த முடிகிறப்போ ஓத வேண்டியது அத்தைஹாத்தில் ஓதும். ஆரம்பிக்கும் போது தக்பீர் கட்டிய உடனே நம்ம சொல்லக்கூடிய அந்த அல்லாஹும்ம பாயித் பைனி அப்படிங்கிற துவாவுடைய அர்த்தத்தை பார்த்தோன்னா முழுக்க ஒரு தெளிவான விளக்கமான ஒரு பாவ மன்னிப்பிற்குரிய துவா தான். சரிங்களா. ஸோ இன்னைக்கு இன்ஷா அல்லாஹ் தொழுகையில் ஓதக்கூடிய சில துவாக்கள் நம்ம எல்லாத்தையும் சொன்னோன்னா இன்னைக்கு வீடியோ வந்து ரொம்ப பெருசாயிடும். அதனால சில விஷயங்களை நம்ம மனசில் வச்சுக்கிட்டாலே அல்ஹம்துலில்லாஹ் நம்ம அந்த விஷயத்தை நம்ம சொல்லும் போது நம்ம இன்னும் நிறைய நன்மைகளை அடையலாம் இல்லையா. அந்த பாவத்தை நான் விடுறதுக்காக தான் இந்த துவாவை சொல்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கும்போது நம்ம அந்த பாவத்தை விட்டுணுங்கிற நினைப்பு நம்மளுக்கு அதிகமாக வரும். அர்த்தம் புரியாமல் சொல்கிறதுனால நம்மளுக்கு அது புரியாமல் நம்ம பாவத்தையும் விட மாட்டேங்கிறோம் இல்லையா. ஸோ இப்போ நம்ம சில துவாக்களை படிப்போம். மீதி இருக்க துவாக்களை இன்ஷா அல்லாஹ் இனி வர காலங்களில் நேரம் இருந்தால் நம்ம அதை பார்ப்போம். ஸோ முதல்ல அல்லாஹும்ம பாயித் பைனி நம்ம எடுத்துக்கிட்டோன்னா அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அல்லாஹும்ம பாயித் பைனி வ பைன ஹதாயாய, யா அல்லாஹ் என் மற்றும் என் பாவங்களுக்கு இடையே தூரத்தை ஏற்படுத்தி விடு. நம்ம இந்த ஃபர்ஸ்ட் லைனே என்ன கேட்குறோன்னா, அல்லாஹுவை அழைத்து, அல்லாஹும்ம எப்போவுமே அல்லாஹுவை அழைக்கிறது தான் முதல்ல எந்த ஒரு துவாவுக்குமே ஒரு முதல் நிபந்தனை இல்லையா. அல்லாஹும்ம இன்னக்க அஃபூன் துஹிபுல் அஃப்வ ஃபஅஃபுன்னு சொல்கிறோம் இல்லையா. அல்லாஹ்வை அழைத்து அல்லாஹ்வை அழைக்கும் போது அல்லாஹ் தஆலா என்ன பண்ணுறான், அவன் நமக்கு பதில் கொடுக்குறான். என் அடியானே சொல்லு அப்படின்னு சொல்கிறான். அதனால அல்லாஹும்ம பாயித் பைனி வ பைன ஹதாயாய, அதாவது எனக்கும் என்னுடைய பாவங்களுக்கு இடையே தூரத்தை ஏற்படுத்து நம்ம கேட்குறோம். முதல்ல இந்த ஒரு வரியில நம்ம ஒன்று புரிஞ்சுக்கணும். இது பாவம் செய்கிற அடியான் பாவம் செய்யறதுக்கு முன்னாடி கேட்குற ஒரு விஷயமாகவும் வச்சுக்கலாம், இல்லை பாவம் செய்யறதுக்கு அப்புறமா கேட்குறதாவும் வச்சுக்கலாம். பாவம் செய்யறதுக்கு முன்னாடியே நான் என்னென்ன பாவங்கள் செய்ய போறேனோ அந்த பாவங்கள்லேருந்து என்னை விலக்கி விட்டுரு அப்படின்னு சொல்லி அல்லாஹ் கிட்ட பாதுகாப்பு தேடுற ஒரு வரியாகவும் வைக்கலாம். அதே நேரத்தில் பாவத்தை செஞ்சுட்டான் மனுஷன், ஆனால் அந்த பாவத்துக்கிட்ட இருக்க நான் நினைக்கல, அந்த பாவத்தை என்னை விட்டு விலக்கிற அல்லாஹ், நான் அதை விட்டு தூரம் போகணும், இனிமேல் அந்த பாவத்தின் பக்கமே நான் போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு நினைப்போடையும் ஒரு அடியான் இந்த வரியை சொல்லக்கூடியவனா இருக்கான். சரிங்களா. அடுத்து பார்த்தோன்னா, கமா பாத்த பைனல் மஷ்ரிகி வல் மக்ரிபி, நீ கிழக்குக்கும் மேற்குக்கும் இடையே வைத்துள்ளாயே அந்த தூரத்தை போல. அதாவது கிழக்கும் மேற்கும் என்னைக்காவது ஒன்று சேருமா, ஒன்று சேரவே சேராது இல்லையா. அது ஒரு சைடு, இது ஒரு சைடு. கியாமத் நாள் வரைக்கும் கிழக்கையும் மேற்கையும் ஒன்று சேர்க்க முடியாது. ஸோ கிழக்கும் மேற்கும் எப்படி தூரமாக இருக்கும், அதே மாதிரி என்னையும் பாவத்தையும் தூரமாக்கிடு. நான் இனிமே செய்ய போகிற பாவமாக இருந்தாலும் சரி அது என்கிட்ட வர வேணாம். இல்லை நான் செய்து முடித்த பாவங்களாக இருந்தாலும் சரி அந்த பாவத்திற்கான பாவ மன்னிப்பு எப்படி கொடுனா, திரும்ப நான் அந்த பாவத்தின் பக்கம் போயிடாத மாதிரி எனக்கு கொடுத்துரு. ஸோ என்னையும் என்னுடைய பாவத்தையும் இப்படி பிரிச்சிரு, சரிங்களா, வேற பக்கம் பிரிச்சிரு அப்படின்னு அல்லாஹ் கிட்ட கேட்குறோம். அல்லாஹும்ம நக்கினி மினல் ஹதாயாய, யா அல்லாஹ் என் பாவங்களில் இருந்து என்னை சுத்தமாக்கி விடு. அல்லாஹ் கிட்ட நம்மளுடைய பாவத்திலிருந்து நம்மளை வந்து பரிபூர்ணமாக சுத்தமாக்க சொல்லி கேட்குறோம். நம்மளுடைய வாழ்க்கையில இருந்தோம் நம்முடைய உள்ளத்தில் இருந்தோம் அந்த பாவங்கிறது முழுமையாக போய் நம்ம சுத்தமாயிடணும். பாவ மன்னிப்பு கிடைத்தாலும் அந்த பாவ மன்னிப்பு கிடைத்த பிறகும் அந்த பாவம் இருக்கிற இடத்துல கூட நம்ம இருக்கக்கூடாது. சரிங்களா. ஸோ அந்த மாதிரி ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையை எனக்கு கொடு அல்லாஹ் அப்படின்னு அல்லாஹ் கிட்ட கேட்குறோம். கமா யுனக்க சவு அபியது மினத் தனஸ், அழுக்கிலிருந்து வெள்ளை துணி சுத்தப்படுத்துவது போல. இப்போ நமக்கு எல்லாருக்கும் தெரியும், ஒரு வெள்ளை துணியில் ஒரு அழுக்கு பட்டுருச்சுன்னா அது நல்ல வெளியே பளிச்சுன்னு தெரியும் இல்லையா. அந்த அழுக்கு மற்ற துணிகளில் தெரியறதை விட வெள்ளை துணின்றது ஒரு அழுக்கை வெளியே காட்டக்கூடியதாக இருக்கு. அப்போ அந்த அழுக்கை நம்ம அதிகமாக வெளியே எடுக்கணும்னு நினைப்போம். மற்ற துணிகளில் இருந்தால் கூட நம்ம என்ன சரி பரவாயில்ல அப்படின்ற மாதிரி ஒரு இது இருக்கும்.
ஆனால் வெள்ளை துணியில் பட்டுருச்சுன்னா ரொம்ப கான்ஷியஸாக இருக்கும். ஐயோ வெள்ளை துணியில் போய் பட்டுருச்சு, அதனாலே நிறைய பேர் வெள்ளை ட்ரெஸ் போடுறதுக்கே பயப்படுவாங்க இல்லையா, வெள்ளை துணியில் பட்டுருச்சு அது அசிங்கமால வெளியே தெரியும் அப்படின்னு சொல்லி. ஸோ நம்மளுடைய பாவம்ங்கிறது எப்படி இருக்குன்னா வெள்ளை துணியில் பட்டுற ஒரு கரை மாதிரி நம்மளுக்கு தோணணும். ஐயோ பாவம் வந்துருச்சே, நம்மளுடைய மனசுல ஒரு டாட் விழுந்துருச்சே, அடுத்தடுத்து அந்த பாவத்திலே இருந்தால் மனசு டாட்டா விழுந்து கருப்பா படிஞ்சிருமே அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு ஆடையில அசிங்கம் பட்ட மாதிரி நம்ம என்ன நினைக்கணும்னா, இந்த மாதிரி இந்த அழுக்கை எப்படி எடுப்பியோ சுத்தம் பண்ணி திரும்ப வெள்ளையாக்குவியோ அந்த மாதிரி என்னுடைய பாவத்திலிருந்து என்னைய சுத்தம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறோம். அல்லாஹும் அக்ஸில் ஹதாயாய பில் மாயி வஸ் சல்ஜி வல் பரதி. யா அல்லாஹ் என் பாவங்களை கழுவி விடு தண்ணீர், பனி மற்றும் ஆலங்கட்டி மூலம். அதாவது இந்த பாவத்தை எப்படி அல்லாஹ் தஆலா நம்ம கிட்ட இருந்து தூய்மைப்படுத்தணும்னு நம்ம சொல்லணுமா, ஒரு தண்ணியை கொண்டு நம்ம அந்த பாவத்தை சுத்தம் பண்ணலாம். ஆனால் திரும்ப பனி, ஆலங்கட்டி அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் இங்கே ரசூலா நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க. எதனாலனா ஒரு மனிதனுடைய உடல் சூடாகும் போது தான் அவனுக்கு பாவங்கள் செய்யணுங்கிற எண்ணம் ஜாஸ்தியாக வருது சரிங்களா. ஏன்னா உலமாக்கள் அந்த மாதிரி தான் விளக்கம் சொல்கிறாங்க. ஸோ பாவம் செய்யணும் என்ற வரும்போதே ஒரு மனிதனுடைய உடல் சூடாகுது. ஏன்னா நரக நெருப்பு எப்படியாப்பட்டது, சூடானது இல்லையா. ஸோ நரகத்திற்கு போகக்கூடிய மனிதனுடைய உடல் சூடாகுது. அப்போது அதை பனியை கொண்டு என்ன பண்ணணும், சுத்தம் செய்யணும். வெறும் நம்ம பாவத்தை தண்ணியால் ஊற்றி சுத்தம் பண்ணால் மட்டும் போதாது, அந்த அழுக்கு போகுமே தவிர அந்த தாக்கம் அப்படியே தான் இருக்கும், அந்த சூடுங்கிறது அப்படியே தான் இருக்கும் இல்லையா. இன்னைக்கும் ஒரு மனிதன் ஒரு பாவம் செஞ்சுட்டான்னு நினச்சிக்கோங்களேன், அந்த செஞ்ச அந்த மனிதனுடைய பாவம் வேணா போயிருக்கலாம், அவன் அந்த பாவத்தை விட்டு கெட்ட பழக்கத்துலேருந்து வேணா வெளியே வந்திருக்கலாம். ஆனால் அவனை சுற்றி அதற்குரிய தாக்கம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் இல்லையா. அவன் எந்த சூழ்நிலைக்கு போனாலும் அவன் அந்த பாவத்தில் விழுந்துருவானோ அப்படின்ற ஒரு மாதிரி தாக்கம், இல்லை அவன் இந்த மாதிரி பழக்கத்தில் இருந்தவன் தானே அப்படின்னு மற்றவர்கள் மனதில் நினைக்கக்கூடிய ஒரு தாக்கம் பொதுவாக இருக்கும். ஸோ பனி அப்படிங்கிறது ஒரு மனிதனுக்கு அந்த சூடுங்கிற ஒரு அந்த பாவத்துடைய அந்த தன்மையை எடுக்கிறதுக்காக வேண்டி ரசூலா இப்படி ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தோன்னா ஆலங்கட்டி. இந்த ஆலங்கட்டிங்கிறதும் பனியை விட குளிர்ச்சியானது, மொத்தமாக ஒரு சுத்தப்படுத்தக்கூடியது. ஏன்னா இது வந்து ஒரு தூய்மையான மேகத்திலிருந்து வரக்கூடிய ஒரு தூய்மையான தண்ணீர் சரிங்களா. அப்போது ஒரு மனுஷனுடைய பாவத்திற்கான அந்த அழுக்கு எடுக்கப்பட்டது, அதோடைய தாக்கம் அந்த வெப்பம் எடுக்கப்பட்டது, அது மட்டும் இல்லாமல் அந்த பாவத்திற்கான அடையாளமே தெரியாமல் ஆகிறது. ஒரு மனிதன் ஒரு பாவத்தில் இருந்திருந்தானா நாளைக்கு அந்த மனிதன் வெளியே போகும்போது அவன் பாவமும் நீங்கி என்னவாக இருக்கணும், சுத்தமாக இருக்கணும், அந்த தாக்கமும் அவன்கிட்ட இருக்கக்கூடாது, அவன் அப்படி ஒரு பாவம் தான் செஞ்சானா அப்படிங்கிற ஒரு அடையாளமே இல்லாமல் அவன் ஆயிடணும். அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வரிகள் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இந்த துவாவை கொண்டு தான் நம்ம தொழுகையை தொடங்குறோம். சூரா ஃபாத்திஹா ஓதுறதுக்கு முன்னாடி இந்த துவா நம்ம ஓதணும். ஸோ இனிமேல் இதோடைய அர்த்தம் புரிந்து தயவு செய்து நம்ம ஓதக்கூடியவங்களா இருக்கணும். இப்போ அடுத்து பார்த்தோன்னா நம்ம சஜிதாலையும் ருக்குலையும் செய்யக்கூடிய ஒரு துவாவை ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவங்க மூலியமா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, சஜிதாலையும் ருக்குலையும் என்ன துவா ஓதக்கூடியவங்களா ரசூலா இருந்தாங்கன்னா, சுபஹானக அல்லாஹும்ம ரப்பனா வபிஹம்திக அல்லாஹும் மக்ஃபிர்லி. எங்கள் இறைவா நீ பரிசுத்தமானவன், நான் உன்னை புகழ்கிறேன், யா அல்லாஹ் என்னை மன்னித்து விடு. அதாவது இறைவன் கிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்கு முன்னாடி இறைவனை புகழ்ந்து விட்டு, நீ தூய்மையானவன், நீ பரிசுத்தமானவன், நான் உன்னை புகழ்றேன், என்னை மன்னித்து விடு அப்படின்னு சொல்லி கேட்கறது சரிங்களா. ஸோ இந்த ஒரு துவாவையும் ரசூலா ஓதிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சாதாரணமாக நம்ம 2 சஜிதாக்களுக்கு இடையில என்ன ஓதுவோம், ரப்பிக் ஃபிர்லின்னு சொல்லுவோம். இறைவா என்னுடைய பாவங்களை மன்னித்து விடு, இறைவா என்னை பாவங்களை மன்னித்து விடுன்னு சொல்லுவோம். இப்படி எல்லா நிலைகள்லையுமே தொழுகையில் நம்ம என்ன சொல்லிக்கிட்டு இருக்கோம், பாவ மன்னிப்பை தான் இறைவன் கிட்ட கேட்டுட்டு இருக்கோம். கடைசியாக எதுக்கு வரோம், நம்ம அல்லாஹும்ம இன்னி தலம்து நஃப்ஸி அந்த துவா ஓதுறோம். நான் பெரிய பாவம் செஞ்சுட்டு என்னை மன்னிச்சிடலான்னு சொல்லி தொழுகையை முடிக்கிற மாதிரி இருக்குது சரிங்களா. ஸோ இந்த பாவ மன்னிப்பு அப்படிங்கிறது நமக்கு டே டு டே லைஃப்பில் ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடியதாக இருக்குது. நம்ம ஒது செய்யும் போது கூட நம்ம ஒரு துவா இருக்குது இல்லையா, அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹு வஹதஹு லா ஷரீக லஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. இந்த துவா வந்து நமக்கு முஸ்லீமில் இருக்கிற துவா, ஆத்தன்டிக்கான துவா. ஆனால் திருமீதியில் இது கூட இன்னொரு வரியும் சேர்த்து சொல்கிறாங்க. அது என்னன்னா, அல்லாஹும் அஜ்அல்னி மினத் தவ்வாபீன வஜ்அல்னி மினல் முத்ததஹிரீன். யா அல்லாஹ் என்னை அதிகமாக தௌபா செய்வர்களில் ஒருவராக ஆக்கிவிடு, என்னை சுத்தமாக இருப்பவர்களில் ஒருவராக ஆக்கிவிடு. இந்த திருமீதியில் வர ஹதீஸை பொறுத்த வரைக்கும் இது ஹசன் தரத்தில் இருக்க ஹதீஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன்னா அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. இது வந்து ஆத்தன்டிக்கான ஹதீஸு, பக்கா. இது வந்து ஹசன் தரத்தில் இருக்குது. ஆனாலும் உலமாக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அல்லா தாலா தன்னுடைய திருமறையில் இன்னல்லாஹ யுஹிப்பு தவ்வாபின ஒ யுஹிப்புல் முத்ததஹிரீன், அல்லா தாலா தௌபா செய்பவர்களையும் தன்னை சுத்தமாக்கி கொள்பவர்களையும் விரும்புகிறான்னு வருது இல்லையா. ஸோ அதனால் இந்த ஒரு ஹதீஸ் வந்து ஹசன் தரத்தில் இருந்தாலும் இந்த ஒரு வரியை நம்ம சொல்கிறது ரொம்ப நல்லது
அப்போ இது வந்து நம்ம சொல்றதுக்குரியதான், இது பலகீனமான ஹதீஸ் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. அதனால அது தப்பு கிடையாது. இந்த வரியையும் நம்ம வந்து சேர்த்து சொல்லலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, இந்த ஒரு துவாவை நம்ம சொல்லும்போது, அந்த ஒதுவுக்கு பின்னாடி வர துவாவை நம்ம சொல்லும்போது சொர்க்கத்துடைய 8 வாசல்களும் நமக்காக திறக்குதாம். ஸோ அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான துவா. அதனால அதையும் இன்ஷா அல்லாஹ் நம்ம படிச்சுக்கணும். அடுத்து பார்த்தோம்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க செய்கிற இஸ்திக்ஃபாரையும் நம்ம கொஞ்சம் கற்றுக்கிட்டா நல்லது. ஏன்னா அதுக்கப்புறம் நம்மளுக்கு நேரம் வருமோ தெரியல. அதனால இன்னைக்கு இது இந்த முக்கியமான விஷயத்த நம்ம கற்றுப்போம். அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு நாளைக்கு 100 தடவை, அதாவது 70லேருந்து 100 தடவை வரைக்கும் இஸ்திக்ஃபார் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இதை எப்படி சொல்கிறாங்கன்னா, இப்னு உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்கிறாங்க, அவங்க ரசூல்லா பக்கத்தில் உட்காந்துருக்கும் போது ரசூல்லா என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டுகிட்டே இருப்பாங்களாம். கேட்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்களாம், அதை கவுண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்களாம். எந்த அளவுக்கு ரசூலாவை கவனிச்சிருக்காங்க பாருங்க. ஸோ அதை கவுண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ரசூல்லா என்ன பண்ணுவாங்களாம், அதாவது நம்மளாம் என்ன பண்ணுவோம், சாதாரணமாக ஒரு சபையில் உட்காந்துருந்தோன்னா பக்கத்தில் இருக்கவங்க கிட்ட பேசிக்கிட்டு இருப்போம். இல்லை இப்போ இன்னைக்கு ரொம்ப ட்ரெண்ட் என்னன்னா, பக்கத்துலலாம் யாரும் பேசுறதில்ல, ஃபோனை வச்சு நோண்டிக்கிட்டு இருக்கிறது இல்லையா. ஆனால் ரசூலா எப்போவுமே என்ன தெரியுமா சொல்லிக்கிட்டு இருப்பாங்களா, ரப்பிக் ஃபிர்லி வதூபு அலைய இன்னக அந்த தவ்வாபுர் ரஹீம். என் இறைவா, என்னை மன்னித்து எனது தௌபாவை ஏற்றுக்கொள், நிச்சயமாக நீயே தௌபாவை ஏற்றுக்கொள்பவன், அருள் மிகுந்தவன். ஸோ ரசூல்லா வந்து செய்கிறது இஸ்திக்ஃபார் சொல்கிறோம் இல்லையா, என்ன இஸ்திக்ஃபார் செஞ்சுருக்காங்க, இதை தான் சொல்லிக்கிட்டே இருந்திருக்காங்க. சரிங்களா, என்னுடைய தௌபாவை ஏற்றுக்கல்லா, அல்லா என்னை மன்னிச்சிடல்லா, என்னை உன் பக்கம் மீள வையல்லா, இதை வந்து எந்த நேரமும் அவங்க கேட்டுக்கிட்டே இருந்திருக்காங்க. ஸோ நமக்கு சாதாரணமாக ரசூலா 100 தடவை இஸ்திக்ஃபார் செஞ்சாங்க அப்படின்றத ஒரு வரியாக தான் தெரியுது. ஆனால் நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், ஒரு சபையில் அவங்க உட்காந்துருக்கும் போது அவங்க கூட எத்தனையோ பேர் பேச உட்காந்துருப்பாங்க. ஆனால் ரசூலா அந்த பேச்சுக்கு இடம் கொடுக்கல, முக்கியமான பேச்சுக்களை பேசுவாங்க. ஆனால் சாதாரணமாக அவங்க உட்காந்துருக்கும் போது அவங்களுடைய வாய் பாவ மன்னிப்பு செய்யக்கூடிய வாயாக இருந்திருக்கு. நம்ம என்ன நினைப்போம்னா, தனியாக இருக்கும் போது அவங்க 100 தடவை இஸ்திக்ஃபார் செஞ்சுருப்பாங்கன்னு கூட நினச்சிருந்துருக்கலாம். ஆனால் பாவ மன்னிப்பு செஞ்சுக்கிட்டே இருந்திருக்காங்க. ஆனால் பக்கத்தில் இருக்கிற சஹாபாக்களும் பாருங்க, அதை உட்காந்து எண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி. அப்போ அதை கண்டிப்பாக அவங்களும் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. அல்ஹம்துலில்லாஹ். அப்போ இன்னைக்கு நம்ம இதை தெரிஞ்சுக்கிட்டோமா, தயவு செய்து இனி நமக்கு தனியாக இருக்கக்கூடிய சந்தர்ப்பமோ, ஏன் தனியாக வேணாம், ரசூலா சபையில் தானே இருந்தாங்க, ஒரு சபையில் இருந்தால் கூட நம்ம மற்ற பேச்சுக்களை தவிர்த்துக்கிட்டு நம்ம இந்த துவாவை மனனம் செய்து இதை நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும். சரிங்களா, அதே மாதிரி பொதுவாக அஸ்தக்ஃபிருல்லாஹ் அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் பொதுவாக சொல்லலாம். ஏன்னா நிறைய துவாக்களை என்னால் படிக்க முடியலை, எனக்கு அந்த அளவுக்கு தெரியாது, அரபு தெரியாது அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம அஸ்தக்ஃபிருல்லாஹ் அப்படிங்கிற வார்த்தையும் சொல்லலாம். சரிங்களா, இன்னும் நிறைய துவாக்கள் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் நம்ம இன்னொரு நாளில் நம்மளுக்கு நேரம் கிடைக்கும் போது அந்த துவாக்களையும் சொல்லுவோம், அதோடைய அர்த்தங்களையும் சொல்லுவோம். இன்ஷா அல்லாஹ் அதன் மூலமா நம்ம பயனடைவோம். இப்போ நம்மளுக்கு சில பேருக்கு என்ன சந்தேகம் வரலன்னா, இவ்வளோ துவாக்கள் இருக்குது, சையதுல் இஸ்திக்ஃபார் படித்தோம், என்னென்ன துவா, இப்போ தொழுகைன்னு பார்த்தோன்னா நம்ம 5 வேளை தொழுகிறோம், இவ்வளோ துவாக்களையும் நம்ம ஓதிக்கிட்டு தான் இருக்கோம். இருந்தாலும் அவ்வளோ மனிதன் நரகத்துக்கு போப்பாரானே அப்படின்னு நம்ம நினச்சோன்னா, இந்த துவாக்கள் எல்லாமே நம்முடைய மனதிலிருந்து வராமல் வாயிலிருந்து வருவதால் தான் மனிதன் நரகத்துக்கு போகக்கூடியவனாக இருக்கான். யார் தொழுகையாளிகளாக இருந்தாலும் சரி, ரமலான் மாதத்தில் நோன்பு வைக்கக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி, அவங்களும் ஏன் நரகத்துக்கு போகிறாங்கன்னா அவங்களுடைய மனதிலிருந்து மனம் திருந்தி இந்த துவாக்கள் வரது கிடையாது. இந்த துவாக்கள் எல்லாமே ஒரு ஃபார்மாலிட்டிஸாக தான் என்னவாது, நம்ம இதை சொல்லணும், இதை சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். தயவு செய்து இனிமே எல்லா துவாக்களுடைய அர்த்தம் புரிந்து நாம் செய்த அந்த தவறுகளோடு இதை பொருத்தி, சரிங்களா, பொருத்தி சொல்லும் போது இன்னும் நம்ம மனதில் இருந்து அல்லாஹ் தஆலா சொல்கிறான் இல்லையா, உண்மையான தௌபத்துன் நசூஹான்னு சொல்கிறான் இல்லையா, அந்த தௌபாவை நம்ம வெளியே கொண்டு வந்தோம்னு நினச்சிக்கோங்களேன், நம்ம கண்டிப்பாக நரக நெருப்புலேருந்து தப்பிக்கக்கூடிய மனிதர்களாக ஆயிடுவோம் இன்ஷா அல்லாஹ். அதனால் நம்ம என்ன பண்ணணும், இந்த துவாவை நம்ம உளப்பூர்வமாக நம்ம சொல்லக்கூடியவங்களாக இருக்கணும். அதே நேரத்தில் மனிதர்களுக்கு செய்யக்கூடிய அந்த உரிமைகள்லையும் நம்ம தவறித்திருந்தால் அதையும் நம்ம சீர்திருத்திக் கொள்ளக்கூடியவங்களா இருக்கணும். இப்படி இருக்கிற நிலையில இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பா இந்த பாவ மன்னிப்பு துவா அப்படிங்கிறது நம்ம சொர்க்கத்துக்கு கூட்டி செல்லக்கூடியதா இருக்குது இன்ஷா அல்லாஹ். ஸோ இன்னைக்கு இதை நம்ம முடிச்சுப்போம். நாளைக்கு வேற ஒரு தலைப்போட இன்ஷா அல்லாஹ் நம்ம இந்த பயானை நம்ம முழுமையாக பார்ப்போம். இன்ஷா அல்லாஹ் நாம் கேட்ட ஒவ்வொரு விஷயங்களையும் நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாக ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.